நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத மாதிரி அதிர்ச்சி தர்றதாங்க நம்ம விஜயோட ஸ்பெஷலிஸ்ட். என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தவரை சும்மா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரொமான்டிக் மூட்ல இருந்தாரு. அப்படியே சும்மா மல்லிகாட்டு வீசுறாரு பாருங்க. அந்த ஃபைல எடுத்துன்னு ஃபைல்ல 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்கு. 100 கோடியாவது மாயிராது. என் பொண்டாட்டிக்கு முன்னாடி எதிரா எனக்கு இதெல்லாம் தூசு அப்படின்னு சொல்லிட்டு அதுல காத்து வீசுறாரு பாருங்க. நம்ம மல்லி தூங்குறாங்க. அப்படியே மேல சாஞ்சு அப்படியே நம்ம விஜயும் தூங்கிறாரு. காலையில அப்படியே சும்மா வெறி கொண்ட சினம் மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா திடீர் நைட் நேரத்துல வெறி கொண்ட சினம் எப்படி வெறி பிடிச்சா எப்படி வரும் அந்த மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சனமும் அப்படியே சும்மா லுல் வராங்க. வந்து அப்படியே வாட்ச் பண்ண செவிலே ஒன்று விடுறாங்க. என்னடா உனக்கு தூக்கம், என்னடா பயலாம் செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவர் தானே எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் சொல்ல உடனே பாக்குறமே டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. இன்னைக்கு மேல ஒண்ணு வேலையை விட்டு தூக்காம போறதில்ல, நட்ரா போய் தர்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓடி போயிட்டு அங்க ஓபன் பண்ணி பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் படுத்துன்னு தூங்கினாங்க. இதை பார்த்ததும் அப்படி ராஜேஸ்வரிக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் வீதி கிளம்புது. அப்படியே சும்மா ராஜேஸ்வரி இதுக்கு மேல ஒரு 2 பேரும் ஒன்னா வைக்க கூடாது. அந்த மாதிரி இப்ப கேட்க கேள்வி அந்த மாதிரி ஒன்னு நச்சு ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க பண்ற வேலையை இது அப்படின்ற மாதிரி போய் அப்படியே எழுப்பிட்டு ஒரு பக்கம் நம்ம மொழியை கிளிக்கலான்னு சொல்லிட்டு மொழியை பார்த்து 2 கேள்வி கேட்கறாங்க. உடனே வருது பாருங்க விஜய் கோவம். தவட்ட மேலே ஒன்று விடுறாரு. ஏன் பொண்டாட்டி ஏன் கூட இருக்கா, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேகுது நோகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே டே நான் உங்க நல்ல தடை பண்ணுவேன், உங்களுக்கு செட் ஆக மாட்டேடா, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க, வார்த்தை அளந்து பேசுங்க, இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு கேட்டுக்கணும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். அது என்னோட தப்பு. இதுக்கு மேலே என் பொண்டாட்டியை பத்தி தப்பா பேசுனீங்க அடுத்த செகண்ட் யாரு என்ன எவன் சொல்லிட்டு யாரையும் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒரே இதுதான், எனக்கு ஃபர்ஸ்ட் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க. என்ன நம்பி வந்து எனக்காக எல்லாத்தையும் பண்ணிருந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. நான் மட்டும் அன்னைக்கு கனடா போயிருந்தேன்னா அடுத்த செகண்ட் இன்னைக்கு என்ன போட்டோ தான் பார்த்துருப்பீங்க. அந்த ஏரோப்ளைனா அப்படியே சும்மா பிளாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் சரிடா, இவன் மூட்டுக்கு தேர மாட்டாடா, ரஞ்சிதம் தானே கட்டார. யாரு இவளா ரஞ்சிதம் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, காசுக்காக என்னவே போட்டு தரனாலும் போட்டு தருவா. அப்படியே பட்டது இவ்வளவு கிட்ட எல்லாம் நானும் வாய்ப்பே இல்லை. என் பொண்ணை பார்த்து சொன்னா என் பொண்ணு சாப்பாடு கேட்டா போய் போட்டு தின்றி, இல்லைன்னா அவளை தவட மேல அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுனுக்கிறேன். இவளுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து என்னோட பொண்டாட்டி ஆக்கணும்ல. உங்களுக்கு வெக்கமாவே இல்லைக்கா இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் கூச்சமே இல்லை. உங்களுக்கு யார் ஜால்ரா தட்டுறாங்களோ அவங்க நல்லவங்க, ஜால்ரா தட்டாம நீங்க பண்ற தப்பு ஏத்து கேட்கணும் கெட்டவங்க. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாம் பேச எனக்கு அப்படியே டென்ஷனாவது ஒரு பக்கம் மண்டை சூடாகுது. என்கிட்ட இதெல்லாம் வாயில வேற வேற வர வச்சிடாதீங்க, சைலண்டா போயிருங்க சரியா. எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேல போனா என்கிட்ட பேச்சே இல்லை, அடிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இப்ப என்னடா பண்றது ஏதுடா பண்றது, எல்லாரும் ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்தி கூணி குறுக வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. என்னதான் ஃபீல் பண்ணாலும் நடக்கிறதாங்க நடக்கும். அதுக்குன்னு தலையிலத்தை மாற்றி அமைக்க முடியுமான்னு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க. வாழ்க்கை ஒரு முறை, அந்த வாழ்க்கை ஒரு முறைன்றத எப்படி நாம மாற்றி அமைச்சுக்கிறோம், எப்படி அதை சிறந்த முறையில் நாம தேர்வு செய்யறோம் அப்படின்றதான் அந்த விஷயமே இருக்குங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ட்விஸ்டாவும் அஷ்டமும் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அப்படி என்னடா நடந்துச்சு எதிர நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காரு. அவர் வந்து ஒரு சுறாவெளி கீழே எதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு வேற லெவல்ல மாஸ் பிஜிஎம் போட்டு கிளம்புறாரு வீட்டுல இருந்து. அந்த நேரத்துல யாருமே ஒரு அடிச்சுக்க முடியாது. அது தாண்டா பிஜிஎம், அது தாண்டா நம்ம விஜய் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நல்லபடியா தான் போயின்னு இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல புதுசா தினுசா ஒரு பிரச்சனை வரப்போகுது. இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், இந்த பிரச்சனை எப்படி நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல பல விதமா நான் யோசிச்சு பார்த்தாகணும். ஆனா எந்த விஷயத்துல எப்படி வச்சாலும் நமக்கு தாங்க ஆப்பு தர்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, அவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டா தான் இருக்கு. சரி ஓகே, இதை இப்படியே விடக்கூடாது, காலம் பொன் பண்றது நேரம் கண் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமளே எதனா ஒண்ணு பண்ணி நம்ம வாழ்க்கையில முன்னேறி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம் நீங்க பார்க்கலாம் போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.